மத்தியில யாராவது இருக்கீங்களா? ஆவிக்குரிய பிரகாரமா என் வாழ்க்கையை திருத்திக் கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்தை கட்டிக் கொண்டிருக்கிறேன், ஜெபிக்கின்றேன், உபவாசம் இருக்கின்றேன், தவறாமல் தேவ ஆலயத்திற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது? ஏன் எனக்கு இவ்வளவு சிரமங்கள் வருகிறது? ஏன் நான் இத்தகைய வியாதி வேதனைகளுக்கு உட்பட வேண்டி இருக்கின்றது? செய்கிற விண்ணப்பங்களுக்கான பதில் என்ன? பிரயோஜனம்தான் என்ன? இனி இந்த தேவனோடு எனக்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம் என்று பின்னிட்டு திரும்பும் முயற்சியில் யாராவது இருக்கிறீர்களா? பின்னிட்டு போகாதீங்க. எந்த சத்ரு இன்று உனக்கு எதிராக தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த சத்ரு இனி உன் வாழ்நாளில் நீ காணக்கூடாதபடிக்கு என் தேவன் செய்யப் போகின்றார். ஒருவேளை அந்த நாளிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிப்பதற்கு பதிலாக ஓடிப்போயிருப்பார்கள் என்றால் சத்ரு அவர்களை முறியடித்திருப்பான். மறுபடியும் அவர்கள் எத்தனையோ வருடங்கள் சத்ருவின் கைகளிலே கட்டப்பட்டவர்களாய் அடிமைகளாய் வாழ வேண்டி வந்திருக்கும். சத்ரு தங்களை நெருங்கிவிட்ட போதும் கூட, பயமும் கலக்கமும் அவர்களை பீடித்திருக்கிற போதும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபம் செய்தார்கள். சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட நிலையில் நீ இருக்கிறாயா? ஆபத்தான ஒரு சூழலுக்குள்ளாக நீ இருக்கின்றாயா? பதில் கிடைக்காத, பதில் தெரியாத பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கிறாயா? ஒரு புறத்திலே ஆவிக்குரிய நடத்தையை காத்துக் கொள்ளுகிறாய், உன் சாட்சியை காத்துக் கொண்டிருக்கிறாய், பரிசுத்தத்தையும் காத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனாலும் கூட உன்னை சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் வந்து உன்னை ஆட்கொண்டு உன்னை திக்குமுக்காட பண்ணி கொண்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட சமயத்திலே சாத்தான் வந்து, என்னவானார் உன்னுடைய தேவன்? என்ன செய்து கொண்டிருக்கிறார் உன் தேவன்? என்னவாயிற்று உன் ஜெபமெல்லாம், உன் காணிக்கைகள் எல்லாம் என்னவாயிற்று? இந்த சாத்தான் வந்து கேள்வி கேட்கிறானா? வேதனைப்படுத்துகிறானா? எரிச்சலூட்டுகின்றானா? உற்சாகம் இழந்து விடாதே, சோர்ந்து போய்விடாதே. அன்று அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேவ சந்நிதிக்கு வந்தார்கள், ஜெபித்தார்கள், மனஸ்தாபப்பட்டார்கள், உபவாசம் இருந்தார்கள். ஆனா கடைசியில பார்த்த சத்ரு வந்து விட்டான். கடைசியில பார்க்கும்போது 5 எதிரிகள் 4 திசையிலும் இருந்து திடீரென வந்து இஸ்ரவேல் ஜனங்களை முற்றுகை போட்டு விட்டார்கள். அப்படி சத்துரு வந்து முற்றுகை போட்டபோது இஸ்ரவேலர்களுக்குள்ளே வந்த ஒரு உணர்வு என்றுதான் சொல்ல வேண்டும். அது என்னவென்றால் பிரார்த்தனை. அதாவது ஜெபம் மட்டும்தான், ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பது மட்டும்தான் சத்துருக்களை எதிர்ப்பதற்கு நமக்கு முன்னால் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். எனவே ஜெபிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கிரதையா கவனிக்கணும். நியாயாதிபதிகள் காலத்திலே இருந்த யப்தாவாக இருந்தாலும், தெபோராவாக இருந்தாலும், கிதியோனாக இருந்தாலும், சிம்சோனாக இருந்தாலும், இவர்கள் எல்லோருமே கூட யுத்தம் செய்தார்கள். இவர்கள் எல்லோரும் யுத்தம் செய்த போதும் கூட பெலிஸ்தரை தங்களை விட்டு தூரமாக வைக்க முடியவில்லை. தற்காலிகமாக சத்ருவை ஜெயித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு சத்ருவின் கை மீண்டும் உயர்ந்தது. ஆனால் இன்று இவர்கள் எல்லோரும் ஜெபிப்பதற்காக வந்தார்கள், யுத்தம் செய்ய வரவில்லை. அவர்கள் கையிலே ஈட்டி இல்லை, அவர்கள் கையிலே பட்டயம் இல்லை. அவர்களிடம் இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஜெபம். அந்த கண்ணீரின் ஜெபம் என்பது ஈட்டிகளை காட்டிலும், பட்டயங்களை காட்டிலும் மகாபெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்து தந்தது. எப்படி? அவர்கள் எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் சத்துரு எல்லோரும் சேர்ந்து ஒரேடியாக இவர்களுக்கு எதிராய் வருகிற வேளையில் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்கள் செய்த ஜெபத்தை கேட்டார். வந்து கொண்டிருந்த சத்துருக்களை கவனித்தார். இடிமுழக்கத்தை உண்டாக்கி சத்துருக்களை தவிக்கும்படியாக செய்து அவளை அடக்கி போட்டார். அதன் பலனாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஒரு பெரிய வெற்றியை தேவன் அருளிச் செய்தார். சிம்சோன் மிகுந்த பலசாலி. கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேரை முறியடித்து போட்ட பலசாலி. கிதியோன் 300 பேர் சேவகர்களை அழைத்துக் கொண்டு சென்று மீதியானியருக்கு எதிராய் யுத்தத்தை அறிவித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடியவனாயிருந்தான். அதேபோல சாமுவேல் சிம்சோனைப் போல பலசாலி அல்ல, கிதியோனைப் போன்ற பலசாலியும் அல்ல. சாமுவேல் ஒரு ஊழியக்காரன், ஒரு ஜெப வீரன். கவனிங்க, சிம்சோன் செய்ததை காட்டிலும், கிதியோன் செய்ததை காட்டிலும், அவர்கள் செய்த யுத்தங்களை காட்டிலும் சாமுவேல் ஜெபித்த ஜெபம்தான் மிகப்பெரிய வெற்றியை அந்த இஸ்ரவேலர்களுக்கு கொண்டு வந்தது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஜெபம் என்பது மிகவும் வல்லமையுள்ளது. நீ செய்கிற ஜெப விண்ணப்பம் மிகுந்த வல்லமையுள்ளது. நீ செய்ய நினைத்துக் கொண்டிருக்கிற உபவாச ஜெபம் மகா பெரிய வெற்றியை கொண்டு வர முடிகிறதா இருக்கிறது. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, சாமுவேல் உயிரோடு இருந்த அந்த காலம் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்கள் இருக்கும் திசையை நோக்கி தங்கள் கண்களை உயர்த்தி கூட பார்க்கவில்லை. பயந்து செத்தாங்க. ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக
வெற்றியை காணாமல் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே முதலாக வெற்றியை ருசித்தார்கள். இந்த நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கையில வெற்றியை பார்த்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில சந்தோஷப்பட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையில கை நிறைய பணத்தை பார்த்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையில வயிறார சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. என்னுடைய குடும்பத்துல சுகம், சௌக்கியம், சமாதானம், சந்தோஷம் என்கிற சூழலை பார்த்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில கண் நிறைய நல்லா தூங்கி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இப்படி எவற்றையெல்லாம் கண்டு உன் வாழ்க்கையிலே நீண்ட காலம் ஆயிற்று என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ சகோதரனே, சகோதரியே, கவனி. இன்று நீண்ட நாட்களாய் நீ படுகின்ற பாடுகளுக்கு, உன்னுடைய வேதனைகளுக்கு என் ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கப் போகின்றார். எப்படி? உன்னுடைய ஜெபத்தின் மூலமாக. எப்படி? உன் மனம் திரும்புதலின் மூலமாக. எப்படி? உன்னுடைய உபவாசத்தின் மூலமாக. தேவன் உனக்கு பிரதிபலனை அருள வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய சந்நிதியில் யாரெல்லாம் தங்கள் கைகளை உயர்த்தி நாங்களும் கூட உபவாச கூடுகையிலே கலந்து கொள்ளுவோம், நாங்களும் அங்கே ஜெபம் செய்வோம், மனஸ்தாபப்படுவோம், மனம் திரும்புவோம், உபவாசம் இருப்போம், பிரதிபலனை கண்ணார காண்போம் என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. சரீர பலவீனத்தினாலோ, தூர இடங்களில் வசிப்பதினாலோ உம்முடைய சன்னதிக்கு வர முடியாதவர்கள் ஆண்டவரே, இந்த நேரத்திலே அவரவர் வீடுகளிலே, இல்லங்களிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்து உபவாசம் இருந்து அவர்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் வெளியே வருவதற்கு ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு நீர் சித்தமாயிருக்கிறீர். சத்துருவின் பயமின்றி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபையருளப் போகிறீர். எங்களோடு சத்துருக்களாக இருக்கிறவர்களோடு எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஒரு ஐக்கியமான வாழ்க்கை வாழ பண்ண போகிறீர். அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை எங்களுக்கு அருளப் போகிறீர். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து பெரிய எழுப்புதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபையருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதகரமாக இருந்திருக்கும் என்றால் ஒரு 10 பேருக்கு ஷேர் செய்யுங்கள். அதேபோல லைக் பண்ணுங்கள். கூடவே ஒரு நேர்த்தியான கமெண்ட்டும் போடுங்கள். சோஷியல் மீடியா மூலமாக எத்தனையோ பேருக்கு இந்த அற்புதமான செய்தியை ஷேர் பண்ணுகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதால் நீங்கள் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். மறுபடியும் நாளை தேவனுக்கு சித்தமானால் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி.